ஒரு ட்ரேடிங் போர்டில் 2 காயின் கனெக்ட் பண்ணுறது நல்லம்மா, லைக் பிட்காயின் என்ன தெரியும். எஸ், நீங்கள் 2 இல்லை அந்த போட் அலோவ் பண்ணுற எத்தனை காயின் ஒன்றுனால நீங்கள் ஒரு போட்டில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அன்டில் நீங்கள் போதுமான அளவு ஒரு கோயினுக்குரிய ஸ்டேபிள் கோயினை கொடுக்குற வரையும். இப்போ அநேகமாக ட்ரேடிங் போர்ட்ஸில் நீங்கள் ஸ்டேபிள் கோயின் பேரோட தான் ட்ரேட் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு பிட்காயின் USDT பேரில் ட்ரேட் பண்ணுவீங்க. பிட்காயின் அது எத்தூரியம் USDT பேர்னு சொல்லி ஸ்டேபிள் காயின் பேரில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த பேரில் ட்ரேட் பண்ணீங்களோ அந்த பேருக்குரிய கரன்சி தான் உங்களுக்கு வைக்கணும். இப்போ USDTயில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கணும்னா நீங்கள் USDT அலோகேட் பண்ணணும். அந்த USDTயில் இருந்து தான் கிரிப்டோவை வாங்கும், விலை கூடினா விற்கும், கீழே வந்தால் திரும்ப வாங்கி அவரேஜ் பண்ணும். DCA போட்டாக இருந்தால், அப்படி மற்ற போட்டாக இருந்தால் ஸ்டாப் லாஸ் போட முடியும். நார்மலாக பேஸ் கரன்சிங்கிறது ஸ்டேபிள் காயின்லாம் அநேகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு பொட்டுக்கும் வித்தியாசமான பொட்டுக்கு வித்தியாசமான இது ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. சில பொட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காயினுக்கு மினிமம் $500 தேவைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க பொட்டால். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு யார் பொட் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்க, இந்த பொட்டுக்கு ஒரு காயினுக்கு $500 இருந்தால் தான் நல்லா பர்ஃபார்ம் ஆகும். அதோட குறைய இருப்பீங்கன்னு சொன்னால் பொட்டு இடையில் நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு சொல்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை தாண்டி எக்ஸ்ட்ராவாக மணி இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏங்கிற பொட்டுக்கு ஒரு காயினுக்கு $500 தேவை என்று சொன்னால், உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலே $500 தான் இருக்கணும்னா நீங்கள் ஒரு காயின் தான் கனெக்ட் பண்ணணும். ஆனால் உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் 500 இருக்கு, ஒரு காயினுக்கு $500 தேவை. ஆனால் நீங்கள் அதுக்கு போய் 2 காயினை கனெக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் புத்திசாலித்தனமாக என்ன நடக்கணும்னா கொஞ்சம் காலத்திலே பொட் நின்றா அது யாரோட மடத்தனம், உங்களோட மடத்தனம். ரிக்குவயர்மெண்ட்ஸ் இவ்வளவுன்னு சொன்னால் அவ்வளவு அலோகேஷன் நீங்கள் வச்சே ஆகணும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது ஸ்டேபிள் மார்க்கெட் இல்லை. ஒரு நாளைக்கு நல்ல நியூஸ் வந்து 20-30% பம்ப் ஆகும், குயிக்காக நெகட்டிவ் நியூஸ் வந்து 50-60% டம்ப் கூட ஆகும். ஓகே, ஸோ பம்ப் அண்ட் டம்புகள் இருக்கிறதால தான் நம்ம ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் மூலம் ஸ்பாட் மார்க்கெட்டில் இவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில், ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் லெவரேஜ் வைக்காமல் பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்கிறங்கிறது பயங்கர கஷ்டம். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட்டில் ஸ்பாட் ட்ரேடிங்கில் லெவரேஜை வைக்காமல் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா நம்மளோட வாலட்டிலிட்டி கூட. ஸோ வாலட்டிலிட்டிக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொன்னால் கீழே போனால் வாங்குறதுக்கு உங்களுக்கு அலோகேஷன் இருக்கணும், ரைட்? ஸோ அதை விட்டு போட்டு நீங்கள் இப்போ $500 அலோகேட் பண்ணணுன்னா இல்லை $500 சும்மா இருக்குது நிறைய காலமாக எங்கள்கிட்ட USDT. நாங்கள் என்ன அப்புறம் 2 காயின் 3 காயின் போடுவீங்கன்னா நாளைக்கு போட்டு நாளைக்கு பொட்டு நிற்கணுன்னா எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரப்படாது. இப்போ நாங்கள் ஒரு பொட்டோண்டை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு $500 வைக்கணுன்னு நாங்கள் சொல்கிறோம். இருந்தும் நீங்கள் உங்களோட இதில் பேராசையில் போய் நீங்கள் 2-3 காயினை கனெக்ட் பண்ணி போட்டு நாளைக்கு சின்ன கிராஷுக்கோ சின்ன கரெக்ஷன் ஒன்று நடக்கக்குள்ள பொட் ஸ்டாப் ஆயிடணுன்னா ஏன் பொட் ஸ்டாப் ஆயிடணும் என்கிட்ட இருக்க வரப்போகிறோம். ஓகே, ஆனால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொட்டுக்கு ஏங்குற பொட்டுக்கு $500 அலோகேட் பண்ணணும். ஆனால் உங்கள்கிட்ட $1000 இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக 2 காயின் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு காயினுக்கு 500னா 2 காயினுக்கு 1000, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட 500 தான் இருக்கி, ஆனால் நாங்கள் 4 காயின் போடுவோம்னா அது உங்களோட பிரச்சனை. நாளைக்கு போட்டுனுண்டா அது உங்களோட. ஓகே, ஸோ அப்படியான விஷயங்கள் செய்யாதீங்க. நிறைய பேர் செய்கிற 100% ஆட்கள் என்கிட்ட வாராக்கள்லாம் செய்கிறது இதுதான். வடிவாக சொல்லி இந்த ஏங்குற பொட்டுக்கு இவ்வளவு USDT தேவை, இவ்வளோ USDT கட்டாயம் இருக்கணும். அந்த USDTக்கு ஒன்றுமே செஞ்சிடாங்க, நீங்கள் மேனுவல் ட்ரேடும் பண்ணிடாதீங்க. இந்த போட்டுக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணிக்கணுன்னா சும்மா நீங்கன்னொன்னே மார்க்கெட் சும்மா நார்மலாக அறிக்கைக்குள்ளே பார்ப்பாங்க. இன்னும் $500 அலோகேட் பண்ணுவீங்க, போட் $10-20 தான் ட்ரேட் பண்ணுது. என்ற $400-450 சும்மா இருக்கு. நான் 4 காயின் போட போகிறேன் போட்டு எவ்வளோ சொல்ல கேட்காம போடுவாங்க. அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகினோடனே அங்கே கீழே டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அப்போ போட்டு நின்றா மரம் வந்து அழுவாங்க. ஒன்றும் செய்யலை, எங்களால் கண்ணை உங்களோட தொடச்சி விட மட்டும்தான் முடியும், ஒன்றும் செய்யலை. ஓகே, ஸோ அது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. நீங்கள் இப்படியான சாதனைகள் செய்கிறாளா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ராப்பராக ஒரு பொட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு USDTயை அலோகேட் பண்ணுறாளான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு பெஸ்ட்டான AI ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் மூலம் 100% பெசிவ் இன்கம் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் லிங்க் வேணும்னு சொன்னால் ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.